ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 41 வாக்கியங்கள் பார்த்துட்டோம். ரொம்ப அழகாக பெண் பிள்ளை சொல்லின்னு இருக்கா. ஒரு வாக்கியமாக ராமானுஜர் அசந்து பார்த்து கேட்டுருக்கார். நடுவில் அவர் பேசவே இல்லை, பெண் பிள்ளை மட்டும்தான் பேசுகிறா. அவர் குவைட்டாக பெண் பிள்ளை சொல்கிற வாக்கியங்கள் எல்லாம் ரசிச்சுன்னு இருக்கார். 41வது வாக்கியம், மண் பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே. இப்போ 42வது வாக்கியம் ரொம்ப ஒரு அழகான ஒரு வாக்கியம். அண்ட் இந்த வாக்கியம் எவ்வளோ அழகுனா அப்படியே எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இது. என்ன வாக்கியம்னா, மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. கஜேந்திரன் ஒரு யானை. யானை அது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் பர்த்தில் ஒரு ராஜாவாக பிறந்து நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணி, ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரிஷியோட சாபத்துக்கு பலியாகி இந்த ஜென்மத்தில் அது யானையாக பிறந்திருக்கு. ஸோ அந்த ஒரு யானையோட கதை தான் இந்த ஸ்டோரி, பியூட்டிஃபுல் ஸ்டோரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த யானை கஜேந்திரன் இது என்ன பண்ணுறதா, அதனோட ஃபேமிலி எல்லாம் கூட்டிண்டு, மனைவி, மக்கள், குழந்தைகள், பந்துக்கள் எல்லாரையும் கூட்டிண்டு திரிகூட்ட சரஸ் அப்படின்னு வருணனோட ஒரு உத்தியானவனம் மீன்ஸ் ஒரு பார்க். அந்த பார்க்கில் ஒரு சின்ன அழகான ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டுக்கு இந்த எல்லா ஃபேமிலியோடு கூட்டிண்டு அங்கே போய் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறது. ஸோ மொத்த யானை கும்பலும் அந்த பார்க்கில் அந்த திரிகூட்ட சரஸ்க்கு போய் அந்த பாண்டில் எல்லாம் இறங்கி விளையாடுறதுங்களாம். அவ்வளோ ஜோராக விளையாடுறதான். அந்த தும்பிக்கையால் தண்ணி எடுத்து எல்லார் மேலேயும் அடிக்கிறது, அப்படி தண்ணி எடுத்து இது பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே போகிறது, எல்லாம் அப்படியே ஜாலியாக அந்த தண்ணியில் எல்லா யானையும் விளையாடின்னு இருக்கான். இப்படி விளையாடின்னு இருக்கச்சே ஒவ்வொருத்தரும் அந்த கூட வந்த பந்துக்கள்லாம் சொல்கிறாளாம், பாரு கஜேந்திரன் என்னம்மா கம்பீரமாக இருக்கான் பாரு அப்படின்லாம் பேசிக்கிறாளாம். அதெல்லாம் கஜேந்திரன் காதில் விழுறது. மனைவி சொல்கிறாளாம், அப்பா என்னோட ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட்டு ஹேண்ட்ஸம் அப்படின்னு அவள் மனைவி சொல்கிறாளாம். குழந்தைகள்லாம் அப்படியே அப்பாவை ரசிக்கிறதான். அப்பா பாரு எவ்வளோ நன்னா நம்மளோட விளையாடுறா அப்படின்னு ரசிக்கிறதுங்களாம் பசங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி நல்லா எல்லா யானைகளும் ஜோராக தண்ணியில் விளையாடின்னு இருக்கறச்சே திடீர்னு ஒரு முதலை எங்கேருந்தோ இந்த கஜேந்திரனோட ஒரு காலை பிடிச்சுடுறது. பிடிச்ச உடனே கஜேந்திரன் நினைக்கிறான், என்ன இது முதல்ல காலை பிடிச்சிடுத்துன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி உதற ட்ரை பண்ணுறான். நல்லா அப்படி காலை உதறின உடனே அதுக்கு இன்னும் க்ரிப்பு ஜாஸ்தியாக கிடச்சி அது நன்னா பிடிச்சுன்றது. காலை பிடிச்சுன்ற உடனே கஜேந்திரனால் நகரவே முடியல. எவ்வளோ பெரிய யானை, முதல்ல எவ்வளோ சின்னது யானையை கம்பேர் பண்ணா. ஆனால் அந்த முதல்ல அந்த காலை பிடிச்சுட்ட உடனே கஜேந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. முதல்ல என்ன நினச்சா, எப்படியாவது விடுவிச்சுன்றுலான்னு நினச்சி இப்படி பண்ணுறானா அப்படி பண்ணுறானா, தும்பிக்கையால் நகர்த்துறானா, அவன் முடியவே இல்லையா. சரி பார்த்தா காலெல்லாம் உதறி பார்க்குறான். அதுக்கு இன்னும் க்ரிப்பு ஜாஸ்தியாக தான் ஆறுதே தவிர அந்த காலை விடுறதா அதுக்கு உத்தேசமே இல்லையா. ஸோ இந்த கூட இருந்த மனைவி மக்கள்லாம் பார்க்குறாளாம், என்னது இது இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவள்லாம் சரி அவள் உடனே நினைக்கிறாளாம், நம்மளாம் கொஞ்சம் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறாளாம், ஒருத்தர் ஒரு காலை இழுக்கிறாளாம், இன்னொரு காலை இழுக்கிறாளாம். எல்லாரும் அந்த மாதிரி இழுக்கிறாளே தவிர யாருக்கும் தோணலையா இந்த முதலையை போய் அமுக்கி அதை வெளில இழுக்கணும்னு. ஸோ அது ஒருத்தருக்கும் தோணலை. இப்போ நமக்கே ஒரு கஷ்டம்னா 1008 பேர் 1008 விதமான சொல்யூஷன்ஸ் கொடுப்பா. நமக்கு இன்னும் கன்ஃபியூஷன் தான் ஜாஸ்தியாகுமே தவிர நம்ம கஷ்டத்துலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியாது. ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாள், அவளுக்கு தோணினதை அவள் நமக்கு சொல்லிடுவாள் அந்த கஷ்டத்துக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன தோணும், ஐயோ இவள் இப்படி சொல்கிறாளே, அப்படி தான் நம்ம பண்ணணுமா அப்படின்னு தோணும். இன்னொருத்தர் அதுக்கு நேர் எதிர்ப்பதமாக இன்னொரு சொல்யூஷன் சொல்லுவாள்.
அது இப்படி சொல்கிறாளே, இப்படி பண்ணணுமோ அப்படின்னு தோணும். கடைசியில் நம்ம என்ன எல்லாரும் சொல்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறது, நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம்லேருந்து மீண்டு வருதுன்னு நமக்கு தெரியாமல் தவிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுறாளாம், ஒருத்தர் ஒரு காலை இழுக்கிறாளாம். அப்போ உடனே கஜேந்திரன் பார்த்தானா, சிச்சோ இந்த முதலையோ ஒரு காலை தான் பிடிச்சி இழுக்கிறது, ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவா இன்னும் எனக்கு இன்னும் உபதிரம் தான் செஞ்சுட்டு இருக்காளே தவிர எல்லா காலையும் இழுத்து எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறாளே அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் விட்டு போங்கோ அப்படின்றதான். அப்போ உடனே எல்லாரும் அவாவா விட்டுட்டு எல்லாரும் திரும்பி போயிடுறாளாம். சில பேர் பேசிக்கிறாளாம், பாவம் கஜேந்திரனோட நிலைமை அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுத்து அப்படின்லாம் வேற பேசிக்கிறாளாம். கஜேந்திரனுக்கு அப்படியே அந்த ஹோப்பே விட்டு போய்டுறதான். அந்த அளவுக்கு எல்லாரும் விட்டுட்டு போய்டுறாளாம். அவனுக்கே தோன்றுதான், சீன்னு நல்லா இருக்கிறச்சே எத்தனை பேர் நம்மளோடயே இருக்கா பாரு, நமக்கு ஒரு கஷ்டம்னா பாரு எல்லாரும் விட்டுட்டு போய்டுறா பாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறார் தான் கஜேந்திரன். அதுதான் நம்ம வாழ்க்கை உள்ள யதார்த்தமும் அதுதான். எல்லாரும் நமக்கு நம்ம நல்லது அவாக்கு செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாள். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் நம்ம இருக்கோம், இல்லை நம்ம பணத்தால் பாதிக்கிறோம், நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், நம்ம ஏதோ இது கஷ்டத்தில் இருக்கோன்னா ஒருத்தரும் பக்கத்தில் வரமாட்டா, எல்லோரும் ஒதுங்கி தான் நிற்பா. ஏன்னா பயந்து அவள் நம்மக்கிட்ட ஏதாவது பணம் கேட்டுற போகிறாளோ, அதனால் நம்ம பக்கத்தில் போக வேண்டாம் அப்படின்னு பயந்து ஒதுங்கிடுவாள். ஸோ அப்போது அந்த பர்சன் யார் ஹூஎவர் இஸ் சஃபரிங், அவருக்கு இன்னும் இந்த ஹோப்பெல்லாம் குறைஞ்சிரும். நம்ம அன்னம் ஆகாரம் இல்லாமல் 7 நாள் உயிர் வாழலாம், ஏன் 1 மாதம் கூட உயிர் வாழ்ந்துடலாம் எப்படியோ. ஈவன் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹோப் இல்லாமல், ஃபெய்த்து ஹோப் இல்லாமல் ஒரு செகண்டு கூட வாழ முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த கஜேந்திரனுக்கு எல்லாரும் விட்டுட்டு போனோடனே அதனோட பலம் குறைஞ்சி போயிடுதான். அவ்வளோ கஜேந்திரன்றது எவ்வளோ கம்பீரமான ஒரு யானை, அந்த யானையோட அந்த பலம் எல்லாரும் விட்டுட்டு போன உடனே அப்படியே இறங்கிடுறது, தன்னம்பிக்கையே போகிற அளவுக்கு ஆயிடுது. அப்போது அதனோட ப்ரீவியஸ் பர்த்தோட கர்மானால், குட் கர்மாஸ்னால், அப்போது அதுக்கு தோன்றது உள்ளுக்குள்ள ஹிருதய கமலத்தில் இருக்கிற பகவான் சொல்கிறா, நீ என்ன கூப்பிடு, மற்றவாள்லாம் விட்டுட்டு போட்டோம், நீ என்ன கூப்பிடு அப்படின்னு அந்த அழகாக அந்த குரல் உள்ளேந்து அவனுக்கு கேட்குறது. அந்த யானைக்கு ரொம்ப அழகாக உடனே அதுக்கு புரியுறது, நம்ம ஜகத்காரணனான நம்ம பகவானை தான் கூப்பிடணும், நமக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு, நமோ நமோ அகில காரணாய ஜகத்காரணாய அத்புத காரணாய ஆதி மூலமேன்னு கூப்பிடுறது. ஆதி மூலம், எல்லாத்துக்கும் மூல காரணமான பகவான் நாராயணன் அப்படின்ற நாராயணனை அழகாக கூப்பிடுறது. அந்த யானை நினச்சிதான், பகவானை தவிர நமக்கு வேறு யாருமே இல்லை, பகவான் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு அகில ஜகத்குரு பகவான் மட்டும்தான் அப்படின்றத நினச்சிதான். எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம ஜன்மா எடுக்கிறது நமக்கு சார்த்தகமாக இருக்கணும். எப்போதுமே நம்ம பெருமாள் பகவானோட நிழல்லையே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கணும். இப்போது ஒரு மீன் பிடிக்கிறவன் வலை வீசுவான் மீனை பிடிக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும், தூரத்தில் இருக்கிற மீனெல்லாம் அந்த வலையில் சிக்கிடும். இதே அந்த மீனவன் காலுக்கு அடியில் இருக்கிற மீன் எதுவுமே மாட்டாது. அந்த மாதிரி நம்ம பகவானோட காலை எப்போதுமே பிடிச்சிண்டு நம்ம பகவானுக்கு கீழே இருந்தோன்னா நம்ம எப்போதுமே சேஃபாக இருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நினைக்கணும், பகவானை தான் நம்ம எப்போதுமே பிரார்த்தனை பண்ணணும். அண்ட் இந்த பெரியாழ்வார் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு பெருமாள்கிட்ட சொல்கிறாராம், நான் ஆதி மூலமேன்னு கூப்பிடுற மாதிரி நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்னை காப்பாற்று அப்படின்ன உடனே பகவான் கேட்குறாராம், கஜேந்திரன் எப்படி கஷ்டத்தில் இருந்த போது தான் என்னை கூப்பிட்டுது, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறாராம். பெரியாழ்வார் சொல்கிறாரா, அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கு ஒரு கஷ்டமா பல கஷ்டங்கள் அப்படின்றாராம். பெருமாளுக்கு ஆச்சரியமாக இருக்கான், அப்படி என்ன பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ன உடனே பெரியாழ்வார் சொல்கிறாராம், இந்த மாதிரி எல்லாம் என்னோடய இந்திரியங்கள் தான் எனக்கு பெரிய கஷ்டம். ஒரு மாம்பழத்தை பார்த்தா, மாம்பழம் கண்ணு மாம்பழத்தை பார்த்து ஐயோ கலர் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்கிறது.
உடனே மூக்கு வந்து அதை மூந்து பார்த்து வாசனை சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. உடனே அதை கட் பண்ணி வாயில் போட்டுண்டா நாக்கு சொல்கிறது சீ புளிக்கிறது, இப்படியா ஒரு மாம்பழம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்திரியங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமையே இல்லை. சரி, ஒரு இடத்துக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல இலையில் சாப்பாடெல்லாம் பரிமாறுறா. கண்ணு பார்த்த உடனே அத்தனை ஐட்டம்ஸ் அப்பாப்பா பிரமாதம் அப்படின்னு நினைக்கிறது. மூக்கு உடனே அப்பா ஒவ்வொரு ஐட்டமும் அவ்வளோ நன்னா இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது. வாய் வந்து ருசிக்க ருசிக்க இருக்குன்னு சொல்கிறது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, ஏதோ ஒரு துர்நாற்றம் வருது. அப்போ உடனே என்ன சொல்கிறது, ஐயையோ மூக்கு நாத்தம் நாறுறது, இந்த நாத்தத்துலையா நீ சாப்பிடுவ, எழுந்துப்போ அப்படிங்கிறது. அப்போது நம்ம வந்து நாக்கு சாப்பிட போகிறது, ருசி வந்து நாக்கில் தான் ருசி, வயிற்றுக்குள்ளே போகிறது. அப்படி இருக்கிறச்சே இந்த மூக்கால் இந்த நாக்கு சாப்பிட முடியாமல் பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்திரியங்களுக்குள்ளேயே நமக்கு ஒரு ஒத்துமை, ஒரு வேறுபாடு இருக்குது. அப்படி இருக்கிறச்சே நம்ம வந்து எப்படி இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதனால் பகவான்கிட்ட அவர் சொல்கிறாராம், இந்த மாதிரி என் இந்திரியங்களே எனக்கு வந்து ஒத்தாசை பண்ணலைன்னா அப்போது அது வந்து கஷ்டம்தானே. நான் அதனால் இப்போவே நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்னை காப்பாற்று அப்படிங்கிறாராம். அதோட நான் வந்து ஆதி மூலம் மாதிரி அந்த கஜேந்திரன் மாதிரி ஆதி மூலமேனு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் கூப்பிட மாட்டேன். நான் அப்போதைக்கு இப்போவே சொல்லி வைக்கிறேன். அப்போது என் காலம் முடியும் போது என் நிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் அதனால் உன்னை கூப்பிட மாட்டேன், இப்போவே சொல்லிடுறேன். நான் கூப்பிடுவேனா கூப்பிட மாட்டேன்னா தெரியாது, இல்லை கூப்பிட மாட்டேன்னே சொல்லிடுறேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். நீ எப்போதும் வந்து நீ மறக்க மாட்ட, ஏன்னா நீ வந்து பகவான், அகில ஜகத்குரு, அதனால் நீ மறக்க மாட்ட. அதனால் நீ வந்து என்ன காப்பாற்று அப்படின்னு அழகாக பெரியாழ்வார் சொல்கிறாராம். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து நல்ல உடம்பு கை கால்லாம் நன்னா இருக்கிறச்சே பெருமாளை நினைங்கோ, எவ்வளோ வேணாலும் நாமஸ்மரணை பண்ணுங்கோ, பெருமாளையே நினச்சின்றுங்கோ, நமக்கு நல்ல சத்கதியை கொடுங்கோ பெருமாளே அப்படின்னு நினச்சின்றுங்கோ. அப்போது என்னால் சொல்ல முடியுமான்னு தெரில, இப்போவே நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கோ. ஸோ சொல்லிகிட்டே இருங்கோ, உங்களுக்கு சக்தி வந்துட்டே இருக்கும். ஸோ கஜேந்திரன் பெருமாளை கூப்பிட்ட உடனே பகவான் வந்து அப்படியே போட்டபடி கருடன் மேலே ஏறி வந்து அழகாக வராராம். அப்படியே எப்படி வராருன்னா கருடன்கிட்ட சொல்கிறாராம், சீக்கிரம் போன்னு தொப்புன்னு வந்து கருடன் மேலே உட்காராராம். கருடன் யோசிக்கிறதான், இந்த மாதிரி பெருமாள் வந்து ஒரு நாளும் என் மேலே இப்படி உட்காந்தது இல்லையே, இன்னைக்கு என்ன இப்படி உட்காரன்னொன்னே பகவான் சொல்கிறாராம், என்னோட பக்தன் என்னை கூப்பிடுறான், நீ அதனால் வேகம் போன்றாராம். அந்த மாதிரி கருடன் வந்து வேகம் போகிறானா. ஏற்கனவே கருடன் வந்து ரொம்ப வேகமாக போகிறவர். அந்த வேகமான போகிற அந்த கருடனையே பகவான் வந்து இன்னும் வேகமாக போன்னு சொல்லி அப்படியே கலப்புறாராம். அப்படியே கலப்பி பகவான் வந்துட்டுருக்கார். நம்ம காத்துட்டுருக்கோம் என்ன நடக்க போகிறதுன்னு. நீங்களாமும் காத்துட்டுருங்கோ. நாளைக்கு பார்ப்போம் மீதியை. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.